ராவணன் அவன்டா ஒத்தை நிற்கிற எவன்டான்னு சொல்லி படம் பார்க்க போகிற கூட்டம் நாங்கன்னு சொல்லிட்டு இதை இப்போ மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் பார்க்க போகிற கூட்டம்லாம் தற்கூரி கூட்டம், அவங்க எல்லாரும் வந்துட்டு மோசமானவங்க, அங்கே இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் வந்து நீ படத்துக்கு போகிறீங்களா? நேற்று கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் நீதிமன்ற காவலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் உறவினர்கள்லாம் வந்துட்டு அந்த வேனில் அழைச்சிட்டு போவாங்கல்ல, அந்த வேனுக்கு முன்னாடி நின்றுட்டு அங்கே ரொம்ப சௌரியமாக இருக்குது, எத்தனை நாள் உள்ளே இருக்கோமோ அவ்வளவு சீக்கிரமாக ஆட்சிக்கு வந்துடுவோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. இதை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்றுறாங்க. அவங்கள போட்டு அடிக்கிறது, இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்க நேர்ந்தது. பெண்களை பின்னாடி அவங்களுடைய பின்னாடி வந்து குச்சியை வச்சு அடிக்கிறது, அடிச்சுட்டு இன்னொரு காவல்துறையினர் பார்த்துட்டு அதை சிரிச்சுக்கிட்டு விளையாடுறது. ஸோ இந்த போராட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி டெல்லியில் வந்து அவங்க இழுத்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்குறாரு. அதுவும் எப்படி கேட்குறாரு அப்படின்னா, ரெட்டை வேடம் போடுறாங்களா தமிழக அரசு, டிஒஎஃப்ஐ அமைப்பினரை வலுக்கட்டாயமாக கைது செய்த சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் திமுக இந்த நீட் தேர்வை பற்றி அவங்க பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பரபரப்பான செய்திகளோடு தான் வந்திருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த எபிசோடை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டோட இந்த அளவு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் பஞ்சாயத்துகளை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். நேற்று கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் திமுக விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்கள் அவரை கைது செஞ்சு இன்றைக்கி 15 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் உறவினர்கள்லாம் வந்துட்டு அந்த வேனில் அழைச்சிட்டு போவாங்கல்ல, அந்த வேனுக்கு முன்னாடி நின்றுட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அங்கே ரொம்ப சௌரியமாக இருக்குது, எத்தனை நாள் உள்ளே இருக்கோமோ அவ்வளவு சீக்கிரமாக ஆட்சிக்கு வந்துடுவோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அது எப்போவுமே பண்ணக்கூடிய விஷயம் தானே. ஒரு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அரசியல்வாதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது அரெஸ்ட்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, என்னெல்லாம் இப்படி ஈஸியாக அடைக்கிற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு தென்னாவட்டாக தான் போவாங்க. ஸோ அதே ஒரு பாணியை தான் இவரும் வந்து கையில் எடுத்து போயிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போகிறாரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய பேரும் அதை விட அவருடைய மகன் எந்த அளவுக்கு பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்தோம். ஸோ திமுக இதையுமே ரொம்ப சாதாரணமாக ஹாப்பியாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். பட் எவ்வளவு நாள் உள்ளே இருக்கமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொல்கிறாரு இல்லையா. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் இந்த கைதாகக்கூடியவங்க, திமுகவிலேருந்து பேசக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போது திமுக இதற்கான வேலையை ஏதோ ஒன்று, அதாவது இப்போ தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசி வாங்குறதை தாண்டி வேறு ஏதோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விஷயம் ஒருவேளை ஆட்சி கலைப்பு அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா அதற்கு சிஎம் விஜய் அவர்கள் தயாராக தான் இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. மேபி இவங்க அந்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா திரும்ப தேர்தல் வந்தால் ரிசல்ட் என்னவா இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க பேசக்கூடிய பேச்சு கிட்டத்தட்ட அதுக்காக பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே இங்கே ரிசல்ட் மாறிடும். அப்படி இருக்கும்போது திரும்ப தேர்தல் வந்தால் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே யூகிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி டெல்லியில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராகவும் அந்த கல்வி அமைச்சர் வந்துட்டு பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. இதை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்றுறாங்க. அவங்கள போட்டு அடிக்கிறது, இன்றைக்கி பல வீடியோக்கள் விரும்பத்தகாத வீடியோக்கள், அதாவது இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்க நேர்ந்தது. பெண்களை
பின்னாடி அவங்களுடைய பின்னாடி வந்து குச்சியை வச்சு அடிக்கிறது, அடிச்சுட்டு இன்னொரு காவல்துறையினர் பார்த்துட்டு அதை சிரிச்சுக்கிட்டு விளையாடுறது, பெண்களை கண்ட இடத்துல கை வச்சு தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் உள்ள நிறைய வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் எதற்காக போராடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணக்கூடிய இந்த அராஜகம் இருக்குல்ல, இதுக்கு பிஜேபி என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கேவலமான ஃபுட்டேஜை இப்போ அண்டை நாடுகள் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம நாட்டை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போது எல்லாருமே அங்கே இருக்கக்கூடியவங்களும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் பலரும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர் புரட்சியாளர்களாக மாறி இருக்காங்க. அதாவது இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் நிறைய கோரிக்கைகள் வந்து வைக்கப்படுது. அப்படின்னு என்னப்பா சொல்கிறேன், நீட் தேர்வு தானே ரத்து பண்ணணும் தானே அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, வேற என்ன கோரிக்கைகள்னா ஆர்டிகல் 370 இதை வந்து நீங்கள் திரும்ப வந்து கொண்டு வரணும் அப்படின்ற போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நேபாளத்தில் நடந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மாணவர் அமைப்பை இழுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறாங்க, உண்ணாவிரத போராட்டமாக மாறுது. ஸோ இந்த போராட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் கலந்து ஒரு மாதிரி வன்முறை போராட்டமாக இது வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்போது என்னென்னா இதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு, தெரியாத அளவுக்கு அந்த போராட்டம் மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற பயம் இருக்குது. இந்த போராட்டம் மாறுதுன்னு நம்ம சொல்கிறதுனால என்னென்னா, இது ஒருவேளை இந்த போராட்டத்துடைய அந்த தன்மையை வந்து நீங்கள் நீர்த்து போக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் அங்கே நடக்கணும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வரும்போது அங்கே அடிக்கிற போலீஸுக்கு யார் அடிக்கிறோன்றலாம் தெரியாது. இப்போ ஒருத்தன் டக்குன்னு நான் பிரதமர் மோடியை கொலை செய்வேன்னு சொல்லிட்டு ஓட்டான்னு வச்சுக்கோங்களேன், விழக்கூடிய அடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே விழுகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் அமைதியாக போராடுறது ரொம்ப சுலபமாக போராடிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வன்முறை போராட்டங்கள் வரும்போது அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலைமையை நோக்கி தான் வந்து இந்த போராட்டம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதற்கு ஆதரவு தெரிவிக்கணுமான்னு கேட்டால் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு போராட்டம் போது பல அமைப்புகள் உள்ள புகுந்து இஷ்டத்துக்கு அவங்க ஒரு கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அது ஒட்டுமொத்த போராட்டத்தையும் குலைச்சிரும். இப்போ எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக மெரினா புரட்சின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து பண்ணோம். உலகமே வந்து எதிர்பார்த்து, அதாவது உலகமே வந்து நம்ம உற்று நோக்கி ஒரு போராட்டம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு டீசெண்டாக, அந்த அளவுக்கு போராட்டத்தை உலகம் பார்த்ததே இல்லைன்ற அளவுக்கு குடும்பமாக குழந்தை குட்டியோட உட்காந்து நம்மளுடைய தமிழர் பண்பாடான ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து மீட்டெடுத்தோம் அப்படின்ற பெருமை வந்து இன்னும் எவ்வளவு காலமானாலும் அது அழியவே அழியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு போராட்டமாக இது இருந்திருக்கணும், மாறி இருக்கணும். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே கடைசி நிமிஷத்தில் வந்து யாரோ உள்ளே பூந்துட்டாங்க, தனி தமிழ்நாடு வேணும் இப்படிலாம் கேட்டாங்க, இப்படிலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த போராட்டத்தையுமே அடித்து லாஸ்ட்டில் அது கலையும் போது அது நார்மலாக கலைய விடலை, நார்மலாக நடக்கலை, அது வெற்றியை கூட சரியாக கொண்டாட விடலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் போய் முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கான போராட்டத்திற்கான அங்கங்கே வந்துட்டு தீப்பொறிகள் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வரும்போது அது கூட சிக்கலும் சேர்ந்து வருது. என்ன அப்படின்னா, அந்த போராட்டமும் மிகப்பெரிய அரசியலுக்குள்ளே போய் மாட்டுது. என்னென்னா, இந்த நீட் தேர்வு போராட்டம் இப்போ தமிழகத்திலையுமே அங்கங்கே வந்துட்டு சில தீப்பொறிகளாக வந்து கிளம்பி இருக்கு. அப்படி கிளம்பி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மாணவர்கள் எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ அமைப்பினரை வந்து அங்கங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி டெல்லியில் வந்து அவங்க இழுத்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்குறாரு. அதுவும் எப்படி கேட்குறாரு அப்படின்னா, இரட்டை வேடம் போடுறாங்களா தமிழக அரசு? தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ அமைப்பினரை வலுக்கட்டாயமாக கைது செய்த சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். நீட் விவகாரத்தில் ஆளுங்கட்சியின் இரட்டை வேடத்தையே இது காட்டுகிறது. பாஜக அரசுக்கு எதிரான போராட்டத்தை தனக்கு எதிரான போராட்டமாக கருதி முடக்கும் இந்த அடக்குமுறையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஓகே, வர இருங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமூக நீதியை காப்பதில் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்து முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு வழிவகுத்த தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் ஒழிப்பு. மற்ற எந்த கோரிக்கைகளை விடவும் நீட் தேர்வை ரத்து செய்வதே தற்போது நடைபெற்று வரும் போராட்டங்களின் மையப் பொருளாக இருக்க வேண்டும். நீட் தேர்வு மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது போல திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைமைகளும் இதை பற்றி வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா,
இப்போது தமிழ்நாட்டில் இவங்க போராடுறாங்க. இந்த போராட்டத்தை வந்து அனுமதி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு அதை முடிவு பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அவங்க போராடுற இடம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட அதை பற்றி கேட்கும்போது சொல்கிறாரு, சாலைகளில் போராடுறது உகந்ததாக இருக்காது, அது பொதுமக்களுக்கும் குறைபாடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க முறையான அனுமதி கேட்டாங்கன்னா இந்த தாவேக அரசு இந்த நீட் ஒழிப்பு அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக அனுமதி கொடுப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அரசு என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இப்போ தாவேகாவுடைய டிவிக்கு விஜய் அவர்கள் போட்ட பதிவில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நீட் தேர்வு ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். நான் இதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மேடையில் நான் சொன்ன விஷயந்தான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி மாநில பட்டியலுக்கு மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் நீட் தேர்வை ஒழிக்க முடியும். அதற்கான சட்ட சிக்கல் வரும்போது அதற்காக ஒரு சட்டத்தை நம்ம புதுசாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி நீட் தேர்வை ஒழிக்கலாம். நான் ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். அன்னைக்கு என்ன முடிவோ அதே மாதிரி தான் இன்னைக்கு. நீட் எதிர்ப்புங்கிறத டிவிக்கு என்றைக்குமே கையில் வச்சு தான் இருக்குது. அங்கே நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட அந்த வன்முறைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதையும் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு இன்னைக்கு பதிவும் வந்திருக்கு. ஸோ இது வந்து டிவிக்கே தன்னுடைய நிலைப்பாடையும் சொல்லிட்டாங்க, இதாங்க பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக இந்த நீட் தேர்வை பற்றி அவங்க பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலுடைய அந்த பிரச்சார கூட்டங்களில் அவர் அடிக்கடி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வந்து முதலமைச்சராக உட்கார வச்சிங்கன்னா அடுத்த 7 மாதத்தில் நீட் தேர்வை தமிழ்நாட்டிலேருந்து இல்லாமல் ஆக்கிடுவோம். இதுக்கான ஃபார்முலா எப்படிப்பா நீங்கள் மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, உங்களால் என்ன முடியும்னு கேட்குறாங்க. ஆனால் எங்ககிட்ட அந்த ஃபார்முலா இருக்குது, நாங்கள் நினச்சா முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது சொன்னதுக்கு அப்புறமா நிறையா திமுகவுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்துலையுமே இந்த நீட் தேர்வு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் நீட் தேர்வு எப்படி உள்ளே வந்துச்சு, யார் கொண்டு வந்தாங்கன்றதான் வேறு கதை. இப்போ அந்த கதையை நமக்கு தெரியுமா இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்க அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லைங்க, நீட் எக்ஸாம் வந்து திமுக நினச்சா மட்டும்தான் அதை வந்து அப்புறப்படுத்த முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு 5 வருஷம் போச்சு. 5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு முதல் 1 வருஷம் ஃபுல்லாக செய்தியாளர்கள் கேள்வியாக கேட்டாங்க. அப்பையும் அவங்க வாயை திறக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 வருஷத்தில் நீத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீட்டை பற்றி யாருமே பேசுறது இல்லை. ஆனால் இங்கே தற்கொலை சம்பவங்கள் நடக்காமல் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இங்கே தற்கொலை சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அது எந்த விதத்துலையுமே வந்து குறைஞ்சபாடும் இல்லை, யாரும் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல. நீட் தேர்வில் தோல்வி, தந்தையும் தற்கொலை. சென்னை குரோம்பேட்டை அருகே நேற்று முன்தினம் நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் ஜெகதீஸ்வரனின் தந்தை செல்வசேகர் நேற்றிரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகனின் சாவுக்கு நீட் தேர்வு தான் காரணம் என பேட்டியளித்திருந்தார். மனைவியை பிரிந்து மகனுடன் வாழ்ந்து வந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். இது வந்து இப்போ கிடையாது, நேற்று நினச்சிடாதீங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு. நீட் தேர்வுக்காக அவங்க பேசிய பேச்சுக்கள் அவ்வளோ இருந்துச்சு. நம்ம கிட்ட அந்த ஃபார்முலா இருக்குது, நம்ம முடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லியில் அந்த போராட்டம் வரும்போது நம்ம பற்ற வச்ச நெருப்பு டெல்லி வரைக்கும் எரியுது. பற்றியா சும்மா வரலா திமுக காரன்னு சொல்லிட்டு நீங்கள் மாறுதற்ற விஷயம் இருக்குல்ல, இதுதான் அரசியல். இதுதான் பக்கா க்ளீன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் பக்கா அரசியல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் சேர்ந்து நடக்குது. சரி, இந்த விஷயத்தை எப்படி திசை திருப்பி விடலாம்? அதாவது வந்துட்டு திமுகவுடைய தாரக மந்திரம், அவங்களோட தாரக ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் வருதுன்னா டக்குன்னு கொண்டு போய் அதை வந்து ஆப்போசிட் டீமில் தள்ளி விட்டுறது. இப்போ அதே மாதிரி இப்போது வந்து 2023 நாளைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற கொண்டாட்டத்தில் இன்றைக்கி தாவேக அரசில் அமைச்சர்களே வந்து ஒரு பயங்கர குஷியில் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, அவங்களே திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு இருக்காங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் மூளை மழுங்கி போய் இப்போ திரும்பி பாருங்க ஜனநாயகன் படத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயகன் படத்தை நம்ம பார்க்க போகணுமா, இல்லை இந்த போராட்டத்தை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மாற்றி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்கே படங்கள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுவும் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்கள் தள்ளி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க படத்தை போய் பார்த்துட்டு டெல்லி போராட்டத்தை நீட் தேர்வை பற்றி பேசாமல் இருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம், இங்கே பாருங்கள் படத்தை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தாவேகாவும் தெளிவாக தன்னோட அறிக்கையை விட்டுட்டாங்க. ஸோ அவங்க தரப்புலேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. தென் படத்தை பற்றி வந்து அவங்க பெருசாக வந்து தாவேகா அரசு கையில் எடுத்து பண்ணது இருக்கிறத தாண்டி பிடிச்சவன் பார்க்க போகிறான், பிடிக்காத விட போகிறான். ஆனால் இந்த விஷயத்தை இப்படி கனெக்ட் பண்ணி
தொடர்ந்து பல இன்ஃப்ளூயன்சஸ் பேசுகிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் படம் வருது, நீங்கள் படத்தை பார்க்கறதுக்காக ஏன் இவ்வளோ படம் வந்துச்சு, இடையில எவ்வளவோ படம் வந்துச்சு, ஏன் ஜனநாயகன் மட்டும் தான் தெரியுதா கண்ணுக்கு? எல்லா படம்னா அது ஒரு படம் தான். எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது இப்போது, திரும்ப திரும்ப நான் அதை சொல்லியே தீருவேன். மாநகராட்சி, நம்ம சென்னை மாநகராட்சி அந்த பில்டிங் வெளியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மேயர் பிரியா அவர்கள், முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், இவங்க 2 பேரும் ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க கேட்டதில் நானும் அந்த களத்தில் போயிருந்தேன். அப்போ அவங்க கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, பாதிக்கப்பட்டனா அவங்க கேட்ட கோரிக்கை இருந்துச்சு இல்லையா, இல்லைங்க இவ்வளோ நாள் போராடுறோம், ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் எங்களை பார்க்கக்கூடாதா, என்னங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சமயத்தில் நான் சொல்கிறது டெல்லி போராட்டம் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் நம்ம சென்னையில் நம்ம தலைநகரத்தில் முக்கியமான இடத்துல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வேறு ரூட்டு வழியாக போய் கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருந்தாங்க இவங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு இதை பற்றி பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆனால் டெல்லிக்கு விஜய் அவர்கள் வரணும், சிஎம் விஜய் அவர்களை எதிர்பார்க்கிறோம், இந்த போராட்டத்துக்கு அவருடைய முழு ஒத்துழைப்பு வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுக்கு பின்னாடி. என்னன்னா, இன்னைக்கு அவர் வந்தாருன்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும், இன்னொரு சைடு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இது இந்தியா ஃபுல்லாக நிகழணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை அடுத்த கட்ட ஒரு ஒன்றிய அரசியலுக்குள்ளே கொண்டு வராங்களோ அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. ஆனால் எப்பயுமே நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எப்போவே அவர் தான் எடுப்பார். திமுக இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற எவன்டான்னு சொல்லி படம் பார்க்க போகிற கூட்டம் நாங்கன்னு சொல்லிட்டு இதை இப்போ மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் பார்க்க போகிற கூட்டம்லாம் தற்கூரி கூட்டம், அவங்க எல்லாரும் மோசமானவங்க, அங்கே இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் நீ படத்துக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல போராட்டங்கள் இந்த மாதிரி நீர்த்து போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணி திரும்பவும் தாவேக அரசுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் திமுக இறங்கியிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு விஷயங்கள் தான் இது. அடுத்ததாக சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியா அவர்கள் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேயர் பிரியா அவர்கள் ஒரு 90 திட்டங்கள் போட்டு அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அதை அரசு என்ன பண்ணுறாங்கன்னா மறு ஆய்வு பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ டெண்டர் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மறு ஆய்வு பண்ணுறாங்க. இந்த மறு ஆய்வு பண்ணதில் நிறைய விஷயங்கள் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. மேயர் பிரியா அவர்கள் இப்போ திமுகவுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கன்றலாம் பார்த்தோம். இப்போது சென்னை மாநகராட்சியில் ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, மாநகராட்சி பள்ளிகளில் வாங்கப்படும் பிரிண்டருக்கு 60 லட்சம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது ரெக்கார்ட் படி 60 லட்சம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ மறு ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 28 லட்சத்துலேயே பிரிண்டர் வாங்க முடியும் அப்படின்னு வந்துருக்குது. அப்போது மீதி இருக்கக்கூடிய 32 லட்சம் எங்கே அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா 90 திட்டத்தில் ஒரு திட்டம், ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ மீதி இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் என்ன, இப்போ மீதி இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த செலவினங்கள் என்ன, அதில் எவ்வளோ காசு போகுது, எவ்வளோ காசு அடிச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மூத்த அதிகாரிகளை தூக்குனாங்க அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி தூக்கும் போது மேயர் பிரியா பேரில் வந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அவங்களுக்கு வேற ஒன்று பெருசாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தில் நிறைய, அதாவது 22 லட்சத்தில் முடிக்க வேண்டியதை 60 லட்சம் சொல்கிறது, 50 லட்சத்தில் முடிய வேண்டியதை 1 கோடிங்கிறது. ஸோ இஷ்டத்துக்கு இதை ஏற்றி விட்டு அந்த பின்னாடி வரக்கூடிய காசு கமிஷனாக போகுதா இல்லை யாருக்கிட்ட போகுது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அந்த விஷயங்கள் தான் தொடர்ந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு ஒரு பரபரப்பாக என்ன சொல்கிறது, திமுகவை இன்னும் கடுப்பு அடைய வச்ச செய்தின்னு சொல்லலாம். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றி முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு. ஒன்றும் இல்லை, காலை உணவு திட்டம் அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார். அவர் திட்டம், அவர் திட்டத்தை திருடினா இல்லை, அவர் திட்டத்தோட பேரை மாற்றிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதுக்கு ஆதரவும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறாங்க. திமுக வழக்கம் போல் எங்கள் தலைவர் கொண்டு வந்த திட்டம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்குறோம், மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? அதை காமராஜர் அவர்கள் தான் கொண்டு வந்தார்.
காமராஜர்கள் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட அரசில் கஜானா கிடையாது அப்படின்னு காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் தான் காமராஜர் அவர்கள். அவர் ஆட்சி காலம் பொற்காலம். இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அப்படி ஒரு ஆட்சி காலத்தை பார்த்தது இல்லைன்ற அளவுக்கு எப்போவுமே அது திமுக அதிமுகன்ற எல்லா கட்சிகளுமே ஒத்துப்பாங்க. அப்படி ஒரு மாபெரும் பெருந்தலைவர் தான் காமராஜர் அவர்கள். ஸோ அவர் தான் இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள் சாப்பிடணும், சாப்பாடுனால குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருக்காங்கன்றது மாறணுன்றதுக்காக திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போது விஜய் காலை உணவு திட்டம் அப்படின்னு வச்சுருந்தா நம்ம கோவப்படலாம். இல்லை அவர் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தவங்க ஒதுக்கி வச்சுருந்தா கோவப்படலாம். அவர் பொதுவாக பெருந்தலைவர் காமராஜர் தான் வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம தெருக்கலையே காமராஜர் சாலை இருக்குது, காந்தி ரோடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்ந்து இறந்து போன மனிதர்கள் அவங்க நமக்காக வாழ்ந்திருக்காங்கன்னும் போது அவங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க சம்மந்தப்படாமலாம் கிடையாது. ஸோ இவங்க கொள்கை தலைவராகவும் ஏற்றிருக்காங்க காமராஜரை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேரை மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஏன் அது அவர் பேரில் தான் இருக்கணுமா? இன்னொன்று, இப்போ முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்னும் போது அது ஒன்றும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பையிலிருந்து எடுத்து எதுவும் செலவு பண்ணலையே. எல்லாமே மக்களோட வரி பணத்தில் தான் செலவு பண்ணியிருக்காங்க, அரசாங்க பணத்தில் தான் செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் வைக்கக்கூடிய பெயர், இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க, அவர் தான் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, அவர் காலங்காலம் பேசப்பட வேண்டிய ஒருத்தராக மாறி இருக்காருன்னும் போது அவர் பேர் வைக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, நம்மளை கூட சொல்லும் போது நீங்கள் என்னங்க ஒரேடியாக டிஎம்கே பற்றி இப்படி பேசுகிறீங்க, டிவிகேக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. இங்கே சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. நியாயமாக ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை நியாயமாக எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இது தப்புங்க, இது பண்ணக்கூடாது, இது ரொம்ப மோசம்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இது ரொம்ப நம்ம பார்க்கும்போதே தெரியுது. முதலமைச்சர் அந்த திட்டத்துக்கு பேரை மாற்றிருக்காரு, மாற்றிட்டு அதை கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க, அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்காங்க. அதை கொண்டு போனதை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறது. அது இல்லாமல் நீங்கள் அந்த பயம் இருக்குது உங்களுக்கு, திமுக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிடும், அவர் கொண்டு திட்டம் அப்படின்னா அவருக்கு பயங்கரமாக பேர் கிடச்சிரும்ன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் தாவேகா எது பண்ணாலும் தப்பு அப்படின்ற இடத்துல தான் திமுக நகர்ந்து போயிட்டுருக்கு. உண்மையிலே தாவேகா தொண்டர்கள் எல்லா இடங்களிலுமே சரியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜனநாயகன் படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி கட்டடத்தோட சுற்றுச்சுவர் இருக்குல்ல, சுற்றுச்சுவரில் முதல்வர் விஜய் அவர்களுடைய படம் வரப்போகுது ஜனநாயகம் சொல்லி போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. இதை இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இது செய்தியாக பரவுது, எல்லாரும் அதை பார்க்குறாங்க. அதில் ரொம்ப தெளிவாக தெரியுது ஜனநாயகன் போஸ்டரை ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க தவறு. இது எப்படின்னா, பள்ளி செல்லக்கூடிய அந்த மாணவர்களுடைய கவனம் திசை திருப்பக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பள்ளி சுற்றுச்சுவரில் எந்த போஸ்டர்ஸுமே பெருசாக இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பட போஸ்டரை ஒட்டுறது சரியா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பல பேர் இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னார்ல, யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, தர முடியாதுன்னு சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதை நிறைய பேர் தவறாக வேற புரிஞ்சுக்கிட்டாங்க. தாவேகா தொண்டர்களே சொல்கிறேன், நிறைய இடத்துல இதை ஒரு கீ பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு நாங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவோம், எங்கள் ஆட்சி நாங்கள் என்னன்னு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தலைவராக எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறான கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துரும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடம் போடுறது யாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் இரட்டை வேடம் போடுறது தாவேகாவா இல்லை திமுகவா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டி இருக்குது. இதை தாண்டி டெல்லி போராட்டம் அது திசை மாறி போயிட்டு இருந்தாலுமே நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு தாவேகா அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி அடுத்த கட்ட நகர்வு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ சும்மா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் முடிவெடுத்து இன்றைக்கி போயிட்டாரு, டக்குன்னு ஒரு பிஎம்காக ஒரு வேலை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடலாம் வாயில். பட் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதையும் தாவேகா அரசும் விஜய் அவர்களும் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அதற்கான நேரம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாடகர் திருக்குறள் அறிவு நேற்று சிஎம்ஏ பார்க்கல, ஆதவர்ஜனா மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் நேற்று ஏன் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் சத்தம் போட்டாருன்னும் போது இல்லை அவர் ஒரு பிரபலத்துக்காக பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் ஆல்ரெடி பிரபலமாக தான் இருக்கார். ஆனாலும் 5 வருஷமாக இந்த மாதிரி எதுக்குமே கொந்தளிக்காமல் இப்போ கொந்தளிக்கிறாரு அப்படின்னும் போது இது உரிமையாக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராடுறதுக்கும்
இல்லை திருக்குறள் அறிவு மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து டைரெக்டாக அவர்கிட்ட பேசவே செய்யலாம். ஏன்னா அவருடைய கொள்கை பாடல்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து பாடி எழுதி கொடுத்ததே அவர் தான். அப்படி இருக்கும்போது அவரே வந்து டைரெக்டாக வந்து பேசியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு தலைமைச் செயலகம் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த சவுண்டு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்த நீட் ஒழிப்புக்கு பின்னாடி விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். பாஜக கூட கை கோர்த்துக்கிட்டு இப்போ இந்த போராட்டத்தையும் முடக்கிக்கிட்டு இருக்காருன்ற நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. எத்தனையோ விஷயங்களை உடைச்ச சிஎம் விஜய் அவர்கள் இதையும் உடைப்பாரா அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யார் இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறதையும் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். இன்னும் வந்து பல ஊழல்கள், பல பிரச்சனைகள் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியா அவர்கள் இந்த 90 திட்டங்களை ஆய்வு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.